அண்மை செய்தி. நகராட்சி நிர்வாகத்துறையில் அரசு பணி வழங்க 888 கோடி ரூபாயும், ஒப்பந்தங்கள் வழங்க 1020 கோடி ரூபாய் லஞ்சம் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அமலாக்கத்துறையின் கடிதத்தை சுட்டிக்காட்டி அண்ணாமலை புகார் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. நகராட்சி நிர்வாகத்துறையில் முறைகேடு நடந்திருப்பதாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கு அமலாக்கத்துறை சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. தற்பொழுது மீண்டும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் அதையெல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அண்ணாமலை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 2 தான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதன்படி நகராட்சி நிர்வாகத்துறையில் நடைபெற்றிருக்கக்கூடிய முறைகேடுகள் தொடர்பாக அமலாக்கத்துறை பல்வேறு ஆவணங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையிலே முதலமைச்சர் தன்னுடைய தலைமையிலான ஆட்சியில் நடைபெறக்கூடிய பூதகரமான ஊழல்களை வேண்டுமென்றே கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், அல்லது முதலமைச்சரும் இந்த ஊழல்களில் முழு உடந்தையாக இருக்கலாம் என்ற 2 வாய்ப்புகள் மட்டுமே முதலமைச்சருக்கு இருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கின்றார். உறுதியான ஆதாரங்கள் கையில் இருந்தும் அமைச்சர் KN நேரு மீது FIR பதிவு செய்ய தமிழக காவல்துறைக்கு உத்தரவிடாமல் இருப்பது திமுக ஆட்சியின் நிர்வாகம் எவ்வளவு சீரழிந்துள்ளது என்பதை வெளிப்படையாக காட்டுவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை ஏற்கனவே நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி வழங்க 888 கோடி, ஒப்பந்தங்கள் வழங்க 1020 கோடி லஞ்சம் பெறப்பட்டது. இப்பொழுது பணியிட மாற்றத்திற்காக 365 கோடி ரூபாய் லஞ்சம் வசூலிக்கப்பட்டதற்காக அமலாக்கத்துறை ஆவணங்களை வெளியிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.